ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இந்த வீடியோவில் திஸ், தீஸ், தட், தோஸ் இந்த 4 வார்த்தைகளை நம்ம கிளியராக கற்றுக்க போகிறோம். நம்ம நிறைய சென்டென்ஸ்க்கு கண்டிப்பாகவே இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு நாளில் நிறைய வாக்கியங்கள் நம்ம பேசுவோம். ஸோ திஸ், தீஸ், தட், தோஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். தட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். தோஸ் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். திஸ் நம்ம எங்கே பயன்படுத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பக்கத்தில் நிறைய பொருள், நிறைய மனிதர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ நம்ம குறிப்பாக சொல்லும்போது நம்ம இந்த திஸ் பயன்படுத்தி நம்ம பேசணும். இது ஒரு பேனா, இது ஒரு பேனா. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ பென். நிறைய பொருள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட ஒரு பேனாவை இது ஒரு பேனா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம திஸ் பயன்படுத்தி நம்ம பேசணும். இது என்னுடைய கார். இப்போ கார் பார்க் பண்ணியிருக்கோம், நிறைய கார் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு நம்மளுடைய காரை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, இது என்னுடைய கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் மை கார், திஸ் இஸ் மை கார். இது என்னுடைய கார். இது என்னுடைய நண்பர். இப்போ ஒரு இடத்துல நிறைய பேர் இருந்தாலும் நம்ம குறிப்பாக சொல்லுவோம், இது என்னுடைய நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இது என்னுடைய நண்பர். இது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகம். இதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் அ புக். இது ஒரு புத்தகம். இந்த நாய் அழகாக இருக்கிறது, இந்த நாய் அழகாக இருக்கிறது. இதை நம்ம சொல்லும் பொழுது திஸ் டாக் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் டாக் இஸ் பியூட்டிஃபுல். இந்த இது இந்த 2 தமிழ் வார்த்தைக்குமே இங்கிலீஷில் திஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திஸ் பயன்படுத்தி நம்ம ஒரு கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கற்றுக்கலாம். இது என்ன, இது என்ன, நம்ம நிறைய வாட்டி கேட்போம் இல்லையா, இது என்ன அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். இது என்ன. இது யார், இது யார். நமக்கு தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட, இது யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ். இது யார். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட கேட்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹவு இஸ் திஸ், ஹவு இஸ் திஸ். இது எப்படி இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் நான் தரேன். இது என்ன. இது ஒரு பென்சில், இது ஒரு பென்சில். இது யார், இது யார். இது என்னுடைய ஆசிரியர், இது என்னுடைய ஆசிரியர். ட்ரை பண்ணிங்களா? இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இது என்ன. இதை நம்ம இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் திஸ். இது என்ன. என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். இது ஒரு பென்சில். திஸ் இஸ் அ பென்சில், திஸ் இஸ் அ பென்சில். இது ஒரு பென்சில். இது யார், இது யார். ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ். இது என்னுடைய ஆசிரியர், இது என்னுடைய ஆசிரியர். திஸ் இஸ் மை டீச்சர், திஸ் இஸ் மை டீச்சர். இது என்னுடைய ஆசிரியர். நெக்ஸ்ட் நம்ம தட் அப்படின்னா என்ன, இது நம்ம எங்கே பயன்படுத்தி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். தட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு நபரை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தட் பயன்படுத்தி நம்ம பேசணும். அது என்னுடைய பைக், அது என்னுடைய பைக். இப்போ தூரமாக ஒரு இடத்துல நிறைய பைக் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் சொல்லி அது என்னுடைய பைக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தட் பயன்படுத்தி நம்ம பேசணும். அது என்னுடைய பைக் அப்படின்னு சொல்கிறத தட் இஸ் மை பைக் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் மை பைக். தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ நம்ம சுட்டி காட்டி நம்ம சொல்லும் பொழுது நம்ம தட் பயன்படுத்தி பேசணும். அது என்னுடைய பள்ளி,
நம்ம தூரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பஸ்ஸில் எங்கேயாவது நம்ம போயிட்டுருக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஸ்கூலில் காமிச்சு நம்ம சொல்லுவோம், அது என்னுடைய ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, தட் இஸ் மை ஸ்கூல், தட் இஸ் மை ஸ்கூல். அது என்னுடைய ஷூ, அது என்னுடைய ஷூ. இதை நம்ம இங்கிலீஷில் தட் இஸ் மை ஷூ, தட் இஸ் மை ஷூ. அது ஒரு பழம், அது ஒரு பழம். குறிப்பிட்ட ஒரு பழம் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் தட் இஸ் அ ஃப்ரூட், தட் இஸ் அ ஃப்ரூட். அது ஒரு பழம். அது ஒரு மரம், அது ஒரு மரம். இது நம்ம இங்கிலீஷில் தட் இஸ் அ ட்ரீ, தட் இஸ் அ ட்ரீ. அது ஒரு மரம். ஒரு 4 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அது என்ன, அது என்ன? அது யார், அது யார்? அது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு? அது எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு? ட்ரை பண்ணிங்களா? ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அது என்ன, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் தட், வாட் இஸ் தட். இந்த அது அப்படிங்கிறதான தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் தான் தட். அது என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லணும். அது யார், அது யார்? ஹூ இஸ் தட், ஹூ இஸ் தட். அது எப்படி இருக்கு, ஹவ் இஸ் தட், ஹவ் இஸ் தட். அது எங்கே இருக்கு, வேர் இஸ் தட், வேர் இஸ் தட். இப்போ திஸ் அண்ட் தட் இது எங்கே பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போது இது என்னுடையது, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இது என்னுடையது. திஸ் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் மைன். அது உன்னுடையது, அது உன்னுடையது. இது எப்படி சொல்லலாம்? தட் இஸ் யுவர்ஸ், தட் இஸ் யுவர்ஸ். அது உன்னுடையது. இந்த இது அது இந்த 2 வார்த்தையுமே நம்ம டெய்லியுமே நிறைய வாட்டி பேசுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி இதை கிளியராக நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா தீஸ். தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சு வழக்கில் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவைகள் ஆங்கில புத்தகங்கள். ஒரு இடத்துல நிறைய புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் புக் அப்படின்னா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா தீஸ் ஆர் இங்கிலீஷ் புக்ஸ். இது எல்லாம் ஆங்கில புத்தகங்கள். இவைகள் பேனாக்கள், இவைகள் பேனாக்கள். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா தீஸ் ஆர் பென்ஸ், தீஸ் ஆர் பென்ஸ். இவைகள் பேனாக்கள். இவைகள் பழங்கள், இவைகள் பழங்கள். நிறைய திங்ஸ் இருக்குது, நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாக்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம், இது எல்லாமே பழம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே இங்கே இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாமே பழங்கள் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இவைகள் பழங்கள். இவைகள் நாய்கள், இவைகள் நாய்கள். இதை நம்ம இங்கிலீஷில் தீஸ் ஆர் டாக்ஸ், தீஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இவைகள் நாய்கள். இவர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள். ஒரு இடத்துல குரூப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அந்த அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் என்னுடைய நண்பர்கள். இவைகள் என்னுடைய புத்தகங்கள், இவைகள் என்னுடைய புத்தகங்கள். தீஸ் ஆர் மை புக்ஸ், தீஸ் ஆர் மை புக்ஸ். இவைகள் என்னுடைய புத்தகங்கள். நம்ம நெக்ஸ்ட் கற்றுக்க போகிறது தோஸ். தோஸ் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சு வழக்கில் அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொலைவாக இருக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது நபர்களையோ நம்ம சுட்டி காட்டும் பொழுது தோஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம பேசணும். இப்போது அவைகள் பூனைகள், அவைகள் பூனைகள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தோஸ் ஆர் கேட்ஸ், தோஸ் ஆர் கேட்ஸ். அவைகள் பூனைகள். அவைகள் கார்கள், அவைகள் கார்கள். தோஸ் ஆர் கார்ஸ், தோஸ் ஆர் கார்ஸ். அவைகள் கார்கள். அவைகள் புத்தகங்கள், அவைகள் புத்தகங்கள். இதை நம்ம சொல்லும் பொழுது இங்கிலீஷில் தோஸ் ஆர் புக்ஸ், தோஸ் ஆர் புக்ஸ். அவைகள் என்னுடைய வீடுகள், அவைகள் என்னுடைய வீடுகள். தோஸ் ஆர் மை ஹவுசஸ், தோஸ் ஆர் மை ஹவுசஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். ஃபைனலாக ஒரு 4 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பழம், இது ஒரு பழம். இதை எப்படி சொல்லலாம்?
திஸ் இஸ் அ ஃப்ரூட். வெரி குட். அது ஒரு பழம். அது ஒரு பழம். இதை எப்படி சொல்லணும்? தட் இஸ் அ ஃப்ரூட். வெரி குட். தட் இஸ் அ ஃப்ரூட். இவைகள் பழங்கள். இவைகள் பழங்கள். இதை எப்படி சொல்லணும்? தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். தீஸ் ஆர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடாது. தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். அவைகள் பழங்கள். அவைகள் பழங்கள். தோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். தோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு 4 ஹோம்ஒர்க். கண்டிப்பாகவே நீங்கள் இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இது என்னுடைய வீடு. இது என்னுடைய வீடு. அது என்னுடைய வீடு. அது என்னுடைய வீடு. இவைகள் என்னுடைய வீடுகள். இவைகள் என்னுடைய வீடுகள். அவைகள் என்னுடைய வீடுகள். அவைகள் என்னுடைய வீடுகள். ஸோ இந்த 4 சென்டென்ஸ்க்கும் கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.